வாய்மைக்கும் தர்மத்திற்கும் முரணான அதாவது தப்பான எந்த ஒரு காரியத்திலையும் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அசாத்தியமான மனத்தின்மை அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. இன்னைக்கு உலகத்துல சுயநலமும் குறுகிய மனப்பான்மையும் லாபத்துக்காக எதையும் செய்ய துணிகிற போக்கும் மலிஞ்சு கிடக்கு. ஆனா இதெல்லாம் உங்க நிழலை கூட தீண்ட முடியாத அளவுக்கு நீங்க ஒரு நேர்மையான புனிதமான பாதையில தாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையோட மேன்மைங்கிறது வெறும் தனி மனிதன் வளர்ச்சியில மட்டும் அடங்கிடலைங்க. மாறா உங்களை சுத்தி இருக்கிற இந்த ஒட்டுமொத்த சமூகமே நல்லா இருக்கணும், எல்லாம் சுபிட்சமா வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பரந்த உன்னத நோக்கம்தான் உங்களோட ஜீவநாடியா திகழுதுங்க. அறிவாற்றலும் தனித்துவமும். உங்களுடைய அறிவாற்றல் அப்படிங்கிறது ஏதோ புத்தகத்தை படிச்சு வந்த வெறும் ஏட்டு சுரக்காய் கிடையாதுங்க. அது வாழ்க்கையில நீங்க பட்ட அனுபவங்களையும் மிக கூர்மையான அவதானிப்புகளாலையும் செதுக்கப்பட்ட ஒரு பேரறிவுங்க. ஒருத்தருடைய உள்நோக்கம் என்ன, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த அமானுஷ்யமான நுண்ணறிவு உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் எவ்வளவு பெரிய தந்திரம் செய்யற ஆளா இருந்தாலும் உங்களை அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திடவே முடியாதுங்க, வஞ்சிக்கவும் முடியாது. இது நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல உங்களுக்கு நீங்களே ஒரு நிகரற்ற ஊமையா திகழ்றீங்க. உங்க வெற்றிக்கு தோல்விகள் மற்றவங்க கையில இல்லைங்க. அது முழுக்க முழுக்க உங்களோட தீர்க்கமான முடிவுல தாங்க அடங்கியிருக்கு. ஒரு விஷயத்த நீங்க முழு மனசோட வேணான்னு நினைச்சு விட்டா மட்டும்தான் அதை நீங்க இழப்பீங்களே தவிர வேற யாராலையும் உங்ககிட்ட இருந்து எதையும் பறிக்க முடியாதுங்க. அது போல நீங்க எதை இலக்கா வச்சு முழு முனைப்போட செயல்படுறீங்களோ அதை அடைய விடாம தடுக்க அந்த விதியால கூட முடியாது. ஆமா, இதுதான் உங்களோட பலம். மற்றவங்க கிட்ட ரொம்ப இணக்கமான உறவை வச்சுக்கிறதுல நீங்க ஒரு கில்லாடினே சொல்லலாம். அது உங்ககிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான கலைத்திறனுங்க. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் அப்படின்னு எந்த பேதமும் இல்லாம எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையா பழகிடுவீங்க. உங்களுடைய அந்த அன்பான சுபாவம் தான் உங்களை ஒரு சுத்தி ஒரு பெரிய நட்பு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கு. இத்தகைய ஒப்பற்ற நற்பண்புகளையும் எதற்கும் அஞ்சாத நேர்மையும் ஒரு சேர பெற்ற ரிஷபராசி பெருமக்களே, நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா, பலமா இருக்கீங்களா, இன்பமா இருக்கீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கறதுல நான் நிஜமாவே ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு சவாலும் உங்களை வீழ்த்தாதுங்க. அது உங்க ஆளுமை இன்னும் இன்னும் மெருகேத்த போகிறதுல எவ்வளவு சந்தேகமும் வேணாம். வழிகளும் மாற்றத்தின் விடியலும். இவ்வளோ நேரம் நான் உங்களை புகழ்ந்து பேசுறதை கேட்டுட்டு உங்க உள்ளத்தோட ஆழத்துல ஒரு விதமான வேதனையும் ஏளனம் கலந்த ஒரு புன்னகையும் தோன்றத என்னால உணர முடியுதுங்க. வாழ்வோட விளிம்புல நின்னுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரிய போராட்டமா நகர்த்திக்கிட்டு இருக்க உங்க கண்ணுக்குள்ள தேங்கி நிற்கிற அந்த துயர கண்ணீர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குது. நாங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது அப்படின்னு ஒரு கனமான வினாவினை என் முன்னாடி வைக்கிறீங்க. உண்மைதாங்க. பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க அனுபவிச்ச இன்னல்களும் சோதனைகளும் உங்களை எந்த அளவுக்கு நிலைக்குலைய வச்சிருக்குன்னு நினைக்கும் போது, ஏன் இந்த மானுட பிறவி நமக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீங்க விருத்தியோட உச்சத்துக்கு போயிருக்கிறது உங்க மௌனத்துல எனக்கு புரியுதுங்க. இத்தனை காலமா இருள் சூழ்ந்த பாதையில பயணிச்ச உங்க ஆன்மா ஒரு சின்ன ஒளியை கூட பார்க்க முடியாம தவிச்சு போயிருக்கு. உங்க வழிகளை பகிர்ந்துக்க கூட ஒரு ஆள் இல்லாம நாதியற்ற நிலையில நீங்க விம்மி விம்மி அலறத இந்த பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டு தாங்க இருக்குங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, காலச்சக்கரம் எப்பவுமே ஒரே திசையிலேயே சுத்தாதுங்க. விதியோட பிடியில சிக்கி தவிச்ச உங்களோட காலம் இப்ப ஒரு மாபெரும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையை வாட்டி வதச்ச அந்த இக்கட்டான சூழ்களும் உங்களை பாடாப்படுத்தி எடுத்த கஷ்டங்களும் கோடை காலத்துல வர காணல் நீரை போல மிக விரைவில் இந்த இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போயிருங்க. உங்க அடிமனசுல புதஞ்சு கிடக்கிற எத்தனையோ நிறைவேறாத ஆசைகள், ரொம்ப காலமா நீங்க கண்டுட்டு இருக்க கனவுகள், இதெல்லாம் இனி ஒவ்வொன்றா உயிர் பெற்று நனவாக போற ஒரு பொற்காலமா உங்க வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்குங்க. இல்லற வாழ்க்கையில இணைய முடியாம கஷ்டப்பட்டவங்களுக்கு இருந்த அந்த திருமண தடைகள் எல்லாம் சூரியனை பார்த்த பனித்துளி மாதிரி விலகிடுங்க. மங்கள நான் சூட போற பாக்கியம் சீக்கிரமே கை கூடும்.
அதே போல மழலை செல்வம் இல்லாம ஏங்கின தம்பதிகளோட வீடுகள்ல அந்த தெய்வ குழந்தையோட சிரிப்பு சத்தம் கேட்கிற காலம் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சுங்க. மீண்டு வரும் செல்வாக்கும் செழிப்பும். ஒரு காலத்துல உங்களை ஒரு துரும்பா கூட மதிக்காம உங்களை விட்டுட்டு விலகி போன உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் இப்ப உங்க வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. அவங்க மறுபடியும் உங்க அன்புக்கு ஏங்கி உங்களை தேடி வருவாங்க. உங்களை உதறி தள்ளுவாங்கன்னு உங்க நிழலை தேடி வர அந்த தருணம் உங்க கௌரவத்தையே மறுபடியும் நிலைநாட்டுங்க. உடல்நல கோளாறுகளால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஒரு புத்துணர்ச்சியான தேகமும் நோயற்ற வாழ்வும் அமைங்கிறதுல ஒரு துளி சந்தேகமும் வேணாம். உங்க கையில பணப்புழக்கங்கிறது முன்பவும் இல்லாத அளவுக்கு பெருக போகுதுங்க. பொருளாதார ரீதியா நீங்க ஒரு அசைக்க முடியாத உயரத்துல உட்கார போறீங்க. வறுமையும் மன உளைச்சலும் நீங்கி இனி வர ஒவ்வொரு செகண்டும் நீங்க வாழ்றதுக்கே ஒரு அர்த்தம் கொடுக்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப நேர்த்தியாகவும் செழுமையாகவும் மாறப்போகுதுங்க. விதிவசத்தால வர வேதனைகளை தாண்டி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் எல்லாம் சும்மா தற்செயலானதா, இல்ல அது கோள்களோட நகர்வால தீர்மானிக்கப்படுற ஒரு நுணுக்கமான வரைபடமா அப்படின்னு ஒரு ஆழமான சந்தேகம் பலரோட மனசை குடைஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்த எங்களுக்கு இனி வர மாற்றங்கள் மட்டும் எப்படி விடியல தரும்? எங்களோட கர்ம வினைகள் அவ்வளவு சீக்கிரமா கரைஞ்சிடுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்குற அந்த லாஜிக்கான கேள்விதான். ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்வியல் தத்துவத்தை புரிஞ்சுக்க ஒரு பெரிய வாசலா இருக்குங்க. நல்லா கவனிங்க. இந்த பதிவுங்கிறது ஏதோ மேலோட்டமான ஒரு ஆறுதல் வார்த்தை கிடையாதுங்க. இது ரிஷப ராசியில பிறந்தவங்களோட ஆன்ம பலத்தையும் அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சியும் ரொம்ப துல்லியமா விவரிக்கிற ஒரு கால கண்ணாடிங்க. நீங்க இது வரைக்கும் பார்த்த தடைகள் எல்லாம் உங்க மன உறுதியை சோதிக்க வந்ததை தவிர உங்களை வீழ்த்துறதுக்காக இல்லைங்க. அந்த நாணதோயம் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. விழிப்புணர்வும் 2026 மாற்றங்களும். வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறது கிடையாதுங்க. அது ஒரு காற்றாற்று மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். முக்கியமா ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கான வசந்த காலம் வரும்போது ரொம்ப விழிப்புணர்வோடும் நிதானத்தோடவும் செயல்படணும். நல்ல காலம் உங்கள் கதவை தட்டும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனமும் எதிர்காலத்தை செதுக்கிற அந்த தீர்க்க தரிசனமும் உங்களுக்கு இப்போ தானாகவே வந்துடுங்க. உங்களோட பழைய கர்ம வினைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சுங்க. இனி வர காலத்தில் எந்த தீய சக்தியோ கெட்ட எண்ணங்களோ உங்கள் வாழ்க்கையோட ஒரு சின்ன அணுவை கூட அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு கவசத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுது. கெட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்கள் அகராதிலே இனி இடமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு மங்களகரமான காரியங்கள் உங்கள் வீட்டில் வரிசையாக நடக்க போகுதுங்க. மன அழுத்தத்திலையும் கவலையும் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த உலகம் எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு வெற்றியாளன் தான் அப்படின்னு நம்புற ஒரு பெரிய கூட்டம் இன்னொரு பக்கம் இருக்கு. நீங்கள் அந்த 2வது கூட்டத்தை சேர்ந்தவங்க தாங்க. உங்கள் ராசி தத்துவம் சொல்லுது. துயரத்தோட எல்லைக்கே போயிட்டு திரும்பி வந்த ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கப்புறம் வர எந்த சவாலும் ரொம்ப சின்னதாக தான் தெரியும். அப்படிப்பட்ட மன முதிர்ச்சியை நீங்கள் இப்போ அடைஞ்சிட்டீங்க. ஒரு தடவை துன்பத்தோட முழு ருசையும் பார்த்துட்டு அதில் இருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எந்த ஒரு நெகட்டிவ் விஷயம் உங்களை கட்டி போடவே முடியாதுங்க. 2025 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த திடுதிடுப்பு மாற்றங்களையும் சில கசப்பான பாடங்களையும் நீங்கள் சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் எதிர்கால வெற்றிக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமாக அமைஞ்சிருக்குங்கிறத உங்களால் உணர முடியும். அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களை ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக மாற்றுறதுக்காக நடந்துச்சு. இப்போ அந்த போராட்டத்தோட பலனை அறுவடை செய்கிற நேரம் வந்துருச்சுங்க. உங்கள் ஆள் மனசில் இருக்கிற எல்லா விருப்பங்களும் நிறைவேறி நீங்கள் நினச்ச காரியம் தங்கு தடை இல்லாமல் நடக்க போகிற ஒரு அற்புதமான சூழல் இப்போ உருவாகிருக்குங்க. எச்சரிக்கையும் ஆலோசனைகளும். இவ்வளவு மாற்றங்கள் நடக்குன்னு சொல்கிறீங்களே, ஆனால் நிஜ வாழ்க்கையில் வர டெய்லி கஷ்டங்களை நாங்கள் எப்படி சமாளிக்கணும், நாங்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும். அது ரொம்ப நியாயமானது தாங்க. குறிப்பாக 2026 வருஷத்தில் காலச்சக்கரத்தோட சுத்த ஆரம்பிக்கும் போது உங்கள் வீடுகளில் கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கான சுபயோக வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்துலேயும் சரி ஒரு நிதானமும் எச்சரிக்கையும் உங்களுக்கு ரொம்ப அவசியங்க.
வாழ்க்கையோட உச்சத்தை தொடும்போது ஏற்படுற ஒரு சின்ன கவனக்குறைவு கூட அந்த முன்னேற்றத்தை ஒரு சரிவர மாத்திட வாய்ப்பு இருக்குங்க. அதனால ஒவ்வொரு அடியையும் நீங்க அளந்து வைக்கணும். நீங்க யார்கிட்ட உங்க ரகசியங்களை பகிர்ந்துக்கிறீங்க, யாரோட பேச்சை கேட்டு நீங்க முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வேணும். நீங்க ரொம்ப ஓப்பனா பேசுற ஆளுங்க. ஆனா இந்த வருஷத்துல யார் நண்பன் யார் எதிரி அப்படின்னு பிரிச்சு பார்க்குற அந்த புத்திசாலித்தனமும் உங்களுக்கு ஒரு கவசமா இருக்க போகுது. உங்க லெவல்லையே வாழ்க்கையோட வெற்றிக்கும் மன அமைதிக்கும் உங்க ஒரு குலதெய்வத்தோட அருள்ங்கிறது ஒரு ஆணிவேர் மாதிரிங்க. நம்ம எவ்வளவோ மாடர்ன் உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட அந்த மூல சக்தியை கும்பிட்டு உங்க வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனும் ஓடிடுங்க. தொழில் ரீதியா வேலையில நீங்க காட்டுற ஆர்வம் ரொம்ப சிறப்பானதுங்க. ஆனா அங்க இருக்கிற ஆபீஸ் பாலிடிக்ஸ் போட்டிகளை சமாளிக்க நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்கள் லட்சியத்தில் இருந்து கொஞ்சம் கூட விலகாமல் இருக்க வேண்டிய நேரம் இதுங்க. ரிஷப ராசிக்காரங்க இயல்பாகவே கொஞ்சம் ஆடம்பரமாக சொகுசாக வாழணும்னு நினைப்பீங்க. அதில் தப்பே இல்லைங்க. ஆனால் சில நேரங்களில் உங்கள் பிடிவாத குணம் உங்களையே தடையாக மாறிடலாம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு எதிர்பார்க்கறத விட காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் என்னை மாற்றிக்குவேன் அப்படின்னு அந்த வளைந்து கொடுக்குற தன்மையை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் நிஜமான வெற்றியாளர். ஆரோக்கியமும் ஆன்மீக கவசமும். உடல் நல விஷயத்துல சில விஷயங்களை நீங்க கண்டுக்காம விடக்கூடாதுங்கிறது அந்த பிரபஞ்சத்தோட கட்டளைங்க. குறிப்பா முதுகு தண்டுவட சம்பந்தமான பிரச்சனையோ இல்ல தசைப்பிடிப்பு மாதிரியான வலிகளோ வந்தா அதை அலட்சியப்படுத்தாம உடனே டாக்டரை பாருங்க. சத்தான சாப்பிட்ட சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்லாம் தவிர்ச்சிருங்க. உங்கள் உடம்பும் வயிற மாதிரி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த் விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக அக்கறை காட்டணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அன்னைக்கு நாளை தொடங்குங்க. உங்கள் பாதையில் இருக்கிற முள்ளெல்லாம் பூவாக மாறுங்க. 30 வயதை தாண்டிடுச்சு, வயசாயிடுச்சு, முடி நரைச்சு போச்சு, இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிற ரிஷபராசி அன்பர்களே, திருமண தடைங்கிறது இனி உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்காதுங்க. இந்த தாம்பத்தியங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான துணையை தேடி தரதுக்கான இயற்கை எடுத்துக்கிட்ட ஒரு கேப், அவ்வளோதான். சீக்கிரமே உங்கள் குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் உங்கள் கையை பிடிப்பாங்க. குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அந்த பாக்கியமும் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கங்களும் ஒரு நிரந்தர தீர்வும் கிடைக்க போகிற நேரம் இதுங்க. இது வரைக்கும் கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டு மற்றவங்க கிட்ட கை நீட்டி இருந்த நீங்கள் இனி வர காலத்தில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தரா செல்வாக்கு மிக்க மனுஷனா மாற போறீங்க. இது வெறும் கணிப்பு இல்லைங்க, உங்க உழைப்புக்கு கிடைக்க போற அங்கீகாரம். வெளியில இருக்கிற சவால்களை சமாளிக்கிறத விட கண்ணுக்கு தெரியாத அந்த நெகட்டிவ் எனர்ஜில இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுல ஆன்மீக கவசம் ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப முக்கியங்க. எல்லா நல்ல குணமும் இருந்தும் ஏன் எனக்கு முன்னேற்றம் வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்குற அந்த ஆதங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொறாமை பார்வைகளும் திருஷ்டி தோஷங்களும் தாங்க. இது எப்படி போக்குறதுன்னு பார்ப்போமா? உங்கள் வீடு சுத்தமாக இருந்தாலே உங்கள் மனசும் சுத்தமாகுங்க. அதிகாலையிலேயே குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமான ஓம் முருகா போற்றி அப்படின்னு 3 தடவை மனமுருகி சொல்லுங்க. உங்கள் பிராண சக்தி அதிகமாகும். வீடு முழுக்க சாம்பிராணி போடுங்க. கற்பூர ஆராத்தியை காட்டுங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் ஓடும். திருஷ்டி கழிக்க கல்லுப்பு மிளகாவை பயன்படுத்துறதுல வாசல்ல எலுமிச்சம்பழம் மிளகாய் கட்டுறது இதெல்லாம் வெறும் சடங்கு கிடையாதுங்க. அது ஒரு சயின்ஸ் கலந்த தற்காப்பு முறை. உங்க கையில நவரத்தினங்கள் போடுறதோ இல்ல கருப்பு நூல் காப்பு கட்டியிருக்கிறதோ உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தையே உண்டாக்குங்க. வழிபாடும் வாழ்வியல் மாற்றமும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு விசேஷம் இருக்குங்க. வெள்ளிக்கிழமைனா மகாலட்சுமி பூஜை, செவ்வாய்க்கிழமைனா முருகன், சனிக்கிழமைனா சனீஸ்வரன். இப்படி அவங்க அருளை பெறது உங்கள் விதியை மதியால் வெல்ல உதவும். உங்கள் வீட்டு வாசலில் போடுற கோலமும் நீங்கள் வளர்க்கிற துளசி செடியும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு காந்தம் மாதிரி வேலை செய்யுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வாரத்தில் ஒரு முறையாவது பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் பாரத்தை அவர் காலில் இறக்கி வச்சுட்டு வாங்க. பழைய உடைந்த பொருட்கள் தேவையில்லாத குப்பைகளை வீட்டில இருந்து தூக்கி போட்டுருங்க.
அது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும். முக்கியமாக ராத்திரி நேரத்தில் வீட்டை தொடச்சி ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணுங்க. அப்போ தான் மகாலட்சுமி அங்கேயே தங்குவாங்க. உங்கள் குழந்தைகளோட பெருமையை வெளியில் ரொம்ப புகழாதீங்க. உங்கள் வெற்றியோட சீக்கிரட்டை ரகசியமாகவே வச்சுக்கோங்க. அதுதான் உங்கள் மேலே இருக்க திருஷ்டி விழாமல் காக்குங்க. மனசுங்கிறது ஒரு ஏரி மாதிரிங்க. அதில் கோபங்கிறது அலைகள் மாதிரி வரும். அதை சரியாக கண்ட்ரோல் பண்ணி எப்போவுமே சிரிப்பை ஒரு நகையாக போட்டுக்கோங்க. உப்பு கலந்த தண்ணியில் குளிக்கிறது உங்கள் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கரைச்சிடுங்க. நல்ல நண்பர்களோட பழகுங்க. உங்களை இழிவுபடுத்துறவங்க கிட்ட இருந்து சத்தம் போடாமல் விலகி நில்லுங்க. அதுவே உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். என்ன